தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே வணக்கம். நாங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியாணி இணைந்திருக்கிறார். வாரங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். 2 பெரும் நிகழ்வுகள். ஒன்று, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மாணவர்களுடைய போராட்டம் டெல்லியிலும், அதை தொடர்ந்து சென்னையிலும் நடந்த அந்த போராட்டத்திற்கு ரொம்ப வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையினால் மாணவர்கள். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் கொண்டாட்டம் வெளியாகி இருக்கிறது, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம். 2 நிகழ்வுகளையும் எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஜனநாயகன் கொண்டாட்டம் தேர்தலுக்கு முன்னாடியே அந்த படம் ரிலீஸ் ஆகல. அந்த சென்ட்ரல் சென்சார் போர்டு தான் வந்து அது இது பண்ணாங்க. ஆக்சுவலாக மறுதணிக்கை போன்ற விஷயங்கள்லாம் அதில் வந்தது. அதுக்கு வந்து சென்சார் அந்த ஜனநாயகன் படமே வந்து உங்களுக்கு வெளியில் வீடியோஸ் லீக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அதனால் அதுலேயே லட்சக்கணக்கான பேர் பார்த்துருப்பாங்க. இது இப்போ படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து விஜய் படங்களுக்கு ஏற்கனவே இருந்த கொண்டாட்டம் வந்து எல்லா ரசிகர்களும் வந்தாங்க. ஆக்சுவலாக மக்கள் எல்லா தரப்பு மக்களும் விஜயை கொண்டாடினாங்க. ஆக்சுவலாக ஏன்னா அவர் ஒரு நல்ல நடிகர், ஒரு இளைஞர்களை கவர்ந்த ஒரு நடிகர். இப்போ வந்து பொலிட்டிக்கலாக வந்த பிறகு அவருக்கு அந்த அதே ரசிகர்கள் மட்டம் இருக்கான்றது இந்த இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வரும்போது பார்த்தேன் காசி தியேட்டரில். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு படம் ரிலீஸ்ன்னு அந்த 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 தெருவே வந்து பிளாக் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்குவாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் இன்னைக்கு அந்த வழியாக தான் வந்தால் ஒன்றும் பெரிய அளவுக்கு கூட்டம் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. ப்ராபபிலி அவருடைய அரசியல் என்ட்ரி வந்து அந்த ரசிகர்கள் நம்பரை வந்து குறைச்சிருக்கோ, தியேட்டருக்கு வரவங்க நம்பரை குறைச்சிருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தோணுது. ஆக்சுவலாக இருந்தாலும் படம் வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போகும், நிறைய நாள் ஓடுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லா கட்சியிலேருந்தும் எல்லா தரப்புலேருந்தும் வந்தவங்க தொடர்ந்து அவருக்கு ரசிகர்களாக இருக்காங்களா, அவருடைய அரசியல் நிலைப்பாடு மாறினதன் காரணமாக ரசிகர்களாக இருக்காங்களான்னு ஒரு கேள்விக்குறி வருது. காரணம் அந்த நான் அன்னைக்கு பார்த்த கூட்டம் இன்னைக்கு இல்லைன்றது போது விஜயோடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரு அந்த தியேட்டரில் இருக்கிற அந்த எழுச்சி இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஒரு ஃபார்முலா ஒரு கொண்டாட்டம் மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது, ஒரு அந்த உற்சாகம் ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் பேனர் கட் அவுட்ஸ் எல்லாம் வழக்கமா இருக்கு, அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எழுச்சியோட இருக்கும் அந்த கூட்டம்லாம் எல்லா தரப்பும். இன்னைக்கு அது மாதிரி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா காரணம் அவரோட அரசியல் நிலைப்பாடு மாறினதா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தருடைய படம் வெளியாகிறது விஜய் அவர்களுக்கு தான். அந்த ஒரு இதுல எப்படி ஆங்கிள் எப்படி பாக்குறேன்? இல்லை கரெக்ட். எம்ஜிஆர் வந்து உண்மைதான். எம்ஜிஆர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட படம் நினைக்கிறேன், அது அவர் முதல்வர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் அவர் வந்தார். மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன்னு நினைக்கிறேன், அது முடிச்சுட்டு தான் அவர் வந்தார்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் வந்து அவருக்கு வந்து அரசியல்வாதியாக இருந்தவர். திமுகவில் 52, 53 இருந்தவர். ஸோ அவருக்கு வந்து இவர் வந்து அரசியலுக்கு புதுசு. 2 வருஷம் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து அரசியலே இருந்து திமுகவுடைய பயணம் பண்ணவர். திமுகவில் இருந்தவங்க எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தாங்க, எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தவங்க திமுகவினராக இருந்தாங்க. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. விஜய் ரசிகர்கள் வந்து எல்லா கட்சியிலையும் இருந்தாங்க. விஜய்க்கு ஆதரவாளர் விஜயோட ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருந்தாங்க. எம்ஜிஆரோட ரசிகர்கள் கண்டிப்பாக திமுக இருந்தாங்க, திமுக ஆட்கள் எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தாங்க. எம்ஜிஆர் மன்றங்கள் நிறையா இருந்தது. ஸோ அதனால வந்து அவர் வந்து தேர்தலுக்கு அப்புறம் கூட அந்த அரசியல் அவருக்கான ஆதரவை வந்து அவர் நிலைநிறுத்த முடிஞ்சது அவருக்கு. இப்போ இவரை பொறுத்த மட்டும் இந்த சினிமா ரசிகர்கள் இழந்துட்டாரோ. இப்போ அரசியல் ஆதரவு கிடைச்சிருக்கலாம், தேர்தலில் மக்கள் வாக்களிச்சு 35% வாக்கு வாங்கி வந்திருக்கலாம். ஆனா இவருக்கான திரைப்படம் நடிச்ச போது இவருக்கு கிடைச்சிருந்த ஆதரவு இருக்குல்ல, அது இவருக்கு குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா எம்ஜிஆர் தன்னுடைய அரசியல் ஆதரவை நிலைநிறுத்திட்டாரு. இவர் வந்து தன்னுடைய திரைப்படங்கள்ல நடிச்சதுக்கான கிடைச்ச ஆதரவை இவர் தக்க வச்சிருப்பாருன்னா இப்போ இது கடைசி படம்னு சொல்றாரு, இதுக்கப்புறம் இல்லைன்றார். ஆனா பொதுவாகவே சினிமா நடிகர்கள் வந்து இந்த அரசியலுக்கு அப்புறம் எதிர்காலத்துல அரசியல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இதுக்கப்புறம் வந்து அரசியல் அவருக்கு ஏதாவது சரிவு சந்திச்சாருன்னா நம்ம மறுபடியும் படங்கள் நடிக்கிறான்னு கூட சொல்ல முடியாது. தற்சமயத்துக்கு அவருடைய திரைப்படங்களை ஏற்கனவே பார்த்து பல தடவை வந்தவங்க, ரசிகர்களா இருந்தவங்க கொஞ்சம் அவர் அரசியல் நிலைப்பாடு காரணமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்களோன்னு தோணுது. ஆனா எம்ஜிஆருக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால அது தொடர்ந்து அந்த அரசியல் நிலைப்பாடு அவருக்கு ஆதரவாக தான் இருந்தது. ஆக்சுவலி இவருக்கு திரைப்படங்கள்ல அந்த ஆதரவு, திரைப்பட நடிகராக அந்த ஆதரவு குறைஞ்சிருக்கோன்னு தோணுது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் சென்னையில் வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பார்க்கிறேன்.
இல்ல அது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா உண்மையிலேயே வந்து இப்ப டெல்லியிலேயே ஜந்தர் மந்தர்லயே போராடி இருக்காங்க மத்திய அரசு எதிர்த்து. அதையும் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு வந்து போராடின நீங்க பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. நீட் தேர்வுக்கு எதிரா இருக்கேன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட அங்க வந்து நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அப்கோர்ஸ் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு ஒரு விஷயம் அங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த முக்கிய கோரிக்கை அங்க இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து நீட்டுக்கு எதிரா இருக்கீங்க. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. நீட் ஒழிக்கணும்னு தான் நீங்க சொல்றீங்க. அப்போ அந்த மக்களுக்கு ஆதரவான ஒரு அறிக்கை விடுறீங்க. அறவழியில் போராடினவங்க ராகுல் காந்தி போய் ஆதரவு கொடுத்தாரு. அவரை கைது பண்ணது தப்பெல்லாம் நீங்க அறிக்கை விடுறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த இளைஞர்களுக்கு ஆதரவா தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பு குரல் வருது, ஆதரவு குரல் வருதுன்னா அதை வந்து நீங்க வெளிப்படையா ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ஒரு ஜனநாயக முறையில ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கான தளம் வந்து நீங்க உருவாக்கணும்ல. அட்லீஸ்ட் அந்த தளத்தை கொடுக்கணும்ல. அவங்க அரெஸ்ட் பண்றதுல என்ன நியாயம் இருக்கு ஆக்சுவலா? அவங்க என்ன சட்டவிரோதமான செயல் ஏதாவது செஞ்சாங்களா? இல்ல ரோட மறிச்சு பஸ் மேல கல்லடிச்சாங்களா? இல்ல சாலையை மறிச்சாங்களா? போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாம அவங்கள வந்து போராடுறதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும் இல்ல. ஏன்னா உங்க கொள்கையும் ஒண்ணுதானே. நீட் ஒழிப்பு உங்க கொள்கை. நீட்ல நடக்கிற குளறுபடிகள் இருக்கக்கூடாதுன்றது உங்க கொள்கை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நீங்க தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணுன்றது உங்க கொள்கையா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா உங்களோட அறிக்கையில நீங்க தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு நீங்க சொல்லல. நீட் ஒழிப்பு தான் நீங்க பிரதானமா வைக்கிறீங்க. ராகுல் காந்தியை கைது பண்ணது தப்புன்னு சொல்றீங்களே தவிர இது தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சிஜேபியோட முக்கிய கொள்கையை நீங்க ஆதரிச்ச மாதிரி தெரியல. விஜய் ஆதரிச்ச மாதிரி தெரியல. அவர் வேற மாதிரி நீட் ஒழிப்புன்னு ஒரு பிராடர்ஸ் கொஞ்சம் அதோட இதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துன்னு போறாரு. அந்த அவருடைய கண்டன அறிக்கையை வேற மாதிரி கொண்டு போறாரு ஆக்சுவலா. அப்போ வந்து நீங்க இங்க வந்து நீட் ஒழிப்புக்காகவோ இல்ல அந்த டெல்லியில நடந்த பேரணியில போலீஸோட அராஜகத்தை கண்டிச்சோ இங்க நடக்கிற ஒரு விஷயத்த ஜனநாயக பூர்வமா நடக்கிற விஷயத்த எதுக்கு நீங்களும் ஏன் கைது பண்றீங்க அவங்கள? அவங்க இப்ப வள்ளூர் கோட்டமோ இல்ல வேற ஒரு இடத்துல உங்களுக்கு இடத்த ஒதுக்கி கொடுங்க. அவங்க வந்து ஜனநாயக பூர்வமா தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கட்டும். அது கூட வந்து ஒரு ஜனநாயகத்துல இடம் இல்லைன்னா நீங்களும் டெல்லியிலேயே அலோவ் பண்ணாங்க. 21 நாள் ஒரு வாங்சுக் வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு. அதையும் அலோவ் பண்ணாங்க. நீங்க வந்து ஏன் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கிற போராட்டத்தை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாம நீங்க பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதுல ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப அவங்களை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நீங்களும் வந்து ஒரு வகையில மத்திய அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடோ ஒருவேளை நாங்களும் பாருங்க நீட்டுக்கு எதிரான விஷயங்கள் நீட்டுக்கு எதிரின்னு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு விஜய் வந்து தன்னை நீட்டுக்கு எதிரானவர் நீட் ஒழிக்கப்பட வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இந்த கூட்டமும் கிட்டத்தட்ட வந்து நீட் ஒழிப்பு தான் மையமா வச்சிருக்காங்க. அந்த தர்மேந்திர பிரதான் நீட் எக்ஸாம்ல குளறுபடி நடந்ததுக்கு ராஜினாமா பண்ணணும்னு சொல்றாங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்போ அந்த மக்களை வந்து நீங்க போராட்டத்துக்கு அலோவ் பண்ணலாம்ல. எதுக்கு நீங்க இப்போ மத்திய அரசுக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்களா? நாங்க பாருங்க இங்கேயும் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு எதிராக நடக்கிற போராட்டங்கள் அல்லது உங்க போலீஸ்க்கு எதிராக நடக்கிற போராட்டங்களை நாங்களும் இங்க பாருங்க அடக்கிட்டோம் அப்படின்னு காமிக்கிறீங்களா? தேவையே இல்லை. ஏன்னா விஜயுடைய பாலிசி வந்து நீட்டுக்கு எதிரான பாலிசி. நேரடியாக அலோவ் பண்ணலாம். நீங்க இப்பதான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்க உங்ககிட்ட மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. உங்களை மாற்றா கருதி ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு மாற்றத்துக்கு கருதி ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்களும் திமுக மாதிரியே அவதூறு வழக்கு போடுறது, எம்எல்ஏவை கைது பண்றது, இந்த மாதிரி போராடுறவங்களை கைது பண்றதுன்னு போனீங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட என்ன மாற்றம் இருக்கு? ஆக்சுவலா ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 70 நாள்ல 11 வழக்குகள் போட்டிருக்கீங்க, அவதூறு வழக்குகள் போட்டிருக்கீங்க. இதனால என்ன பிரயோஜனம்? அரசு ஆனவங்களும் ஜாமீன்ல வர போறாங்க, கேஸ் நடக்க போகுது. கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? வழக்கு போடுங்க. வழக்கெல்லாம் போட வேண்டாம்னு சொல்ல. கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க கிரிமினலா எடுக்காதீங்க அவதூறுகளை. பேச்சுக்கு அரசியல்ல வந்து பேச்சுக்கு பதில் பேச்சு பேசுறதுதான் அதான் அந்த அலோவ் பண்ணலாமே தவிர இதை வந்து அவதூறு வழக்கு போட வேண்டியது இல்லைன்னு அவங்க சுப்ரீம் கோர்ட்டே பல தடவை சொல்லியிருக்காங்க. அதனால இந்த விஜய் கவர்மெண்ட் வந்து இங்க மாணவர்கள் போராடும் போது அதையும் வந்து கைது பண்றது போன்ற விஷயங்கள்லாம் கையில் எடுக்க வேண்டாம். அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அங்க வள்ளூர் கோட்டத்திலேயே வேற எங்கேயாவது இடம் கொடுத்து அவங்க போராட்டத்துக்கான அனுமதியை கொடுக்கணும்ன்றதான் என்னுடைய கருத்து. விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த கைதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நான் நடந்து கொண்ட முறைகளுக்கெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன், நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஒன்றிய அரசை ஒரு மாதிரி எதிர்க்கிறாரு போல. எப்படி பாக்குறீங்க? இவங்களோட முக்கியமான கோரிக்கை தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சிஜேபி போராடுறாங்க. அதை பத்தி இவர் கண்டிக்கல. இவரும் கண்டிக்கல, ஸ்டாலினும் கண்டிக்கல. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? நீட் ஒழிப்புன்னு சொல்றாரு. தவிர தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சிஜேபியோட முக்கியமான கோரிக்கை அதை பத்தி அவங்க கண்டுக்கவே இல்லை. அது மத்திய அரசு அது பண்ணவே மாட்டாங்க. கெத்தா இருக்காங்க. நாங்க அது எங்களுக்கு கௌரவ பிரச்சனைன்ற மாதிரி அவங்க இருக்காங்க மத்திய அரசு. ஆனா இவங்க கண்டிச்சு அறிக்கை கொடுக்குற இவங்க இப்போ ராகுல் காந்தியும் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண தானே சொல்றாரு. அவர் போராட்டம் அவங்கள ஒட்டி தான் இருக்கு. சிஜேபி ஒட்டி அவர் போராட்டம் இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ற நீங்க சிஜேபியோட முக்கியமான கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் ரிசைனேஷன் பத்தி வாய மூடி நிக்கீங்களே. விஜயும் வாய மூடின்னு இருக்காரு, ஸ்டாலினும் வாய மூடின்னு இருக்காரு. 2 பேரும் எதுக்கு பாஜகவுக்கு பயங்கர வாய மூடி நிக்கீங்க? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சொல்லுங்களேன் பொறுப்பெடுத்துட்டு.
3 தடவை இப்போ நீட் பேப்பர் 5 வருஷத்துல லீக் ஆயிருக்கு சார். 3 தடவை லீக் ஆயிருக்கு. மொத்தமா பாஜகவோட ஆட்சியில அந்த கடந்த 10 வருஷத்துல 152 முறை வந்து பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. இதனால இளைஞர்கள் எவ்வளவு மனவேதனையும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அதனாலதான் அவங்க தன்னெழுச்சியா போராடுறாங்க. தன்னெழுச்சியா போராடும் போது காங்கிரஸ் தூண்டி விடுது. காங்கிரஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கட்சிக்காரன் கலந்துக்கிறான், ஏஏபி கலந்துக்கிறான், அந்த இளைஞர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. உண்மைதான். ஏன்னா அந்த இளைஞர்கள் அந்த கட்சியில இருக்கலாம், வேற வேற கட்சியில இருக்கலாம். அவனும் பாதிக்கப்பட்டிருக்கான்ல, அவனும் அந்த தேர்வு ரத்து மூலமா பாதிக்கப்படுறான்ல, அவனும் மன உளைச்சல் அடைகிறான்ல. அவன் காங்கிரஸ்ல இருக்கிறதுனாலேயே அவனுக்கு அந்த இது அப்ப அவனும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறான்ல. அப்போ ஒரு தன்னெழுச்சியா ஒரு போராட்டம் வரும்போது அவனும் கலந்துக்கிறான். அவன் காங்கிரஸா இருக்கிறதுனால அவன் கலந்து கூடாதுன்னு இருக்கா, இல்ல ஏஏபியா இருந்தா கலந்து கூடாதுன்னு இருக்கா? எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு. நானும் அந்த மன உளைச்சல் அனுபவிச்சேன். தேர்வு ரத்து பண்ணதுனால எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. நீட் வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு தன்னெழுச்சியா ஒரு போராட்டம் நடக்கும்போது இவனும் போய் கலந்துக்கிறான். அதுல அவன் காங்கிரஸா இருக்கிறதுனால கலந்துக்காதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல அவங்க போராட்டம் நடக்கும்போது மற்ற எதிர்கட்சிகள் ஆதரிக்க வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ஊழலுக்கு எதிராக வந்து அண்ணா ஹசாரேவும் கெஜ்ரிவாலும் போராட்டம் நடத்தும் போது நீங்க அதை பயன்படுத்தினீங்கல்ல, பாஜக நீங்க பயன்படுத்தினீங்களா இல்லையா? பயன்படுத்திட்டீங்க. அன்னைக்கு உங்களுக்கு எதுவும் தெரியல. அவங்களுக்கு லட்டு மாதிரி அந்த போராட்டத்தை பயன்படுத்தி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க 2014. நாடு முழுக்க ஒரு எதிர்ப்பலையை காங்கிரஸுக்கு உண்டாக்கி, ஊழல் ஒரு எதிர்ப்பலையை உண்டாக்கி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னைக்கு நீங்க வந்து மாணவர்கள் போராட்டத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க? தேச விரோத சக்திகள் அப்படின்னு திருப்புறீங்க, திசை திருப்புறீங்க. அவன் சைனாவோட ஆளு, அவன் நாட்டை வந்து குலவுப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்கன்னு. உங்களுக்கு எதிராக யார் போராடினாலுமே அவங்க தேச விரோதிகள்னு ஒரு முதிரையை குத்தி நீங்க அந்த போராட்டத்தை பிசுபிசுக்க வைக்க பாக்குறீங்க. அந்த கட்சிகள் கலந்துன்னா என்ன சொல்றீங்க? காங்கிரஸுக்கு ஒரு இது இருக்கு, நம்ம நாட்டோட பொருளாதார நிலையை வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க, சீரழிக்கிறாங்க, அதுக்காக இந்த போராட்டம் வெளிநாட்டுல தூண்டி விடுறாங்க அப்படின்னு. அதாவது மாணவர்கள் தன்னெழுச்சியா எழுந்துக்கிறாங்க சார். இவ்வளவு வந்து தன்னெழுச்சியா வந்து 1 லட்சம் பேர் தன்னெழுச்சியா ஒரு போறாங்க, ஊர்வலம் போறாங்கன்னா, 20 நாள் 21 நாள் அமைதியா நடத்தினாங்கன்னா அவங்களுடைய ஜனநாயக உணர்வை மதிச்சு நீங்க பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்க வேண்டாமா? அவங்க போராட்ட பேரணியா போன போது போலீஸ் தடுத்தது, இவங்க மீறி போனாங்க, அவங்க அடிச்சாங்க, வன்முறை நடந்தது. வன்முறை நடந்த போது இளைஞர்களும் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பண்ணினா நீங்க அதே காரணமா வச்சு மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்டாங்க, நீங்க கதையை திருப்புறீங்களே, திசையை திருப்புறீங்களே. இப்ப 21 நாள் ஜனநாயக பூர்வமா அமைதியா போராட்டம் நடத்தின போது நீங்க யாரும் கண்டுக்கல அவங்கள. நீங்க போலீஸ் அடிக்கவே தான் மாணவர்கள் சில பேர் ரியாக்ட் பண்ணிருக்கலாம், கல்லெல்லாம் வீசிருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு போலீஸ் வந்து ரொம்ப டெரர் மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கான். அதாவது ஒரு லத்தியில வந்து ஆணிகள் எல்லாம் குத்தி வச்சு அதன் மூலமா அடிச்சிருக்காங்க. அது தவிர ஷாக் பேட்டன் வந்து தொட்டா ஒரு இதை வச்சு ஷாக் அடிக்கும் உங்களுக்கு, அது மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. பெல்லட் கன்னு, ஈயத்துல குண்டு குண்டா உண்டாக்கி ப்ரெஷர் மூலமா அடிக்கிறது, அடிச்சு அவங்க கண்ணெல்லாம் பிச்சுன்னு போயிடும், அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தப்பு தானே? பெண்கள்னு பார்க்காம இழுத்து பிடிச்சுன்னு போறாங்க. அவங்களோட அது வந்து பெண்மைக்கே வந்து கலங்க விளைவிக்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க அவங்க ஆக்சுவலா. அதெல்லாம் தப்பு தானே? அப்ப இவங்க வந்து கோவப்படுறாங்க, இவங்க ரியாக்ட் பண்றாங்க. ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? அப்போ மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்டாங்க, திசை திருப்புறாங்க உடனே. எப்படி பாருங்க, அதாவது 22 நாள் அமைதியா ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு, அமைதியா இருக்காங்க, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இது எப்படா இந்த பேரணி வருவாங்க, ஒரு வயலன்ஸ் நடக்கும், நம்ம திசை திருப்பலாம்னு காத்திருந்து பண்ண மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க தோணுது நமக்கு ஆக்சுவலா. அப்போ ஜனநாயக உணர்வுகளை நீங்க மதிக்காது இருக்கீங்க. அப்போ இந்த போராட்டத்தை வந்து எதிர்கட்சிகள் ஆதரிக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது, அவங்க ஆதரிக்கதான் செய்வாங்க. அன்னைக்கு நீங்க காங்கிரஸ் ஊழல்னு சொல்லிட்டு நீங்க அண்ணா ஹசாரே விஷயத்தை ஆதரிச்சு நீங்க அரசியல் ரீதியா லாபம் சம்பாதிச்சீங்க. அப்ப இங்க இருக்கிற கட்சிகளும் அதான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க உங்களால முயன்ற அளவு என்ன பண்றீங்க? போராடுற எல்லாருமே தேச விரோதிகள் அவங்க அப்படின்னு ஒரு முத்திரையை குத்த பாக்குறீங்க. பொறுத்து இருந்தா பார்க்கணும் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க. 29 நோக்கி போகும்போது இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிரான இந்த இளைஞர்களுடைய எழுச்சி எந்த அளவுக்கு போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, தப்பு செஞ்சவங்களும் நாங்க விட மாட்டோம், இதற்கு ஒழுங்கான ஒரு நீதிமன்றம் அமைக்கப்படும், விசாரிக்கப்படும், விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும். அது கரெக்டுங்க. 13 பேரை கைது பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இதெல்லாம் எப்போ பண்றீங்க? இதெல்லாம் எதிர்ப்பு வந்த பிறகு தானே பண்றீங்க. எதிர்ப்பு வரலாம் இதெல்லாம் பண்ணுவீங்களா? எல்லாமே கடந்து தானே போனீங்க. நீங்க 3 தடவை லீக் பேப்பர் லீக் ஆயிருக்கு, நீங்க எல்லாம் கலந்து தானே போனீங்க. இப்ப மக்கள் தெருவுல வந்து இளைஞர்கள் உட்கார்ந்த பிறகுதானே இதெல்லாம் வருது. நீங்க வாயை இப்பதானே திறக்கிறீங்க. பிரைம் மினிஸ்டரே இப்பதானே வாயை திறக்கிறாரு இது சம்பந்தமா. இதுக்கு முன்னாடி வாயை திறந்தாரா? நான் கேட்கிறேன், தர்மேந்திர பிரதான் வந்து தார்மீக பொறுப்பேற்று அவர் ரிசைன் பண்ண சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு இலாக்கால ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு மந்திரி தார்மீக பொறுப்பேற்கணும். அவர் நேரடியா எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் தார்மீக பொறுப்பேற்கிறதா அரசியல்ல வந்து நல்ல நெறி. அது ஆக்சுவலா அந்த நல்ல நெறியை கடைபிடிக்காத இருக்கீங்களே ஏன்? ஒரு தடவை 2 தடவை ஆனா பரவாயில்ல, 3 தடவை பேப்பர் லீக் ஆயிருக்குல்ல. நீங்க 2 தடவை நீங்க வாயை திறக்கல, பிரைம் மினிஸ்டரே வாயை திறக்கல. இப்போ வந்து வாயை திறக்கிறீங்க. ஏன்னா அந்த இளைஞர்கள் கூட்டம் உங்களுக்கு எதிராக உருவாயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு.
அவங்க தன்னெழுச்சியா எழுந்துட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. அப்ப இப்போ ஓபன் பண்ணாத இருந்தா நமக்கு எதிராக தர்மேந்திர பிரதான் நீங்க ஒண்ணு டிசைட் பண்ணி ஆகணும். தர்மேந்திர பிரதானா கட்சியோட செல்வாக்கான்னு. தர்மேந்திர பிரதான் தான் வேணும்னா உங்க கட்சி செல்வாக்கா எழுந்துருவீங்க. இல்ல கட்சி செல்வாக்கு வேணும்னா தர்மேந்திர பிரதான நீங்க காவு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. எது நீங்க தான் முடிவு எடுக்கணும். இல்லைங்க தர்மேந்திர பிரதானை வச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா மக்கள் இளைஞர்கள் வந்து யோசிப்பாங்க. சரி, இந்த ஒரு கோரிக்கை கூட ஒரு செவி சாய்க்கலன்னா இவரை வந்து இளைஞர்களை மதிக்கல, நம்ம என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை போகணுமோ அது இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்ன பண்ணணுமோ நம்ம ஜனநாயக ரீதியில போராட்டத்தை தொடரலான்னு அவங்க போவாங்க. எல்லா நிகழ்வுகள்லயும் திமுக கொஞ்சம் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. பட் தனித்து நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தனியா எப்படி பாக்குறீங்க? அவங்க காங்கிரஸோட சேரக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரீஜனல் லெவல்ல முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க அவங்க. அதனால எதுக்கு அவங்க கூட சேரணும், அவங்க கூட சேர்ந்து போராட்டம் நடத்தணும். இப்போ 29 வரையும் திமுக பாலிடிக்ஸ் பண்ணும் சார் தமிழ்நாட்டுல. அது வந்து விஜய் வந்து பலவிதமான ஊழல் வழக்குகள்லாம் இவங்க மேல போடுவாரு, மந்திரிகள் மேல, திமுக மந்திரிகள் மேல. அதையும் ஒரு பக்கம் ஃபேஸ் பண்ணணும். இன்னொரு பக்கம் நீங்க வந்து எதுக்கு பிஜேபி எதிர்க்கணும், இப்ப தேவை என்ன இருக்கு? ஆளுங்கட்சியா இருந்த போது பல விஷயங்கள் எதிர்த்தீங்க. ஈவன் இப்பவும் கூட தத்துவார்த்த ரீதியில பாத்தீங்கன்னா நீங்க பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு கூர்மையான எதிர்ப்பை நீங்க கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா அதுக்கு இல்ல. ஆக்சுவலா ஏன் இல்லைன்னா வந்து நீங்க ரெண்டு பக்கமும் எதிரிய நீங்க டீல் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தரை தான் டீல் பண்ண முடியும். உங்களுக்கு மாநிலம் வந்து முக்கியம். ஒரு விஜயோட பாலிடிக்ஸ் நீங்க டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். அடக்கி வாசிக்கிறது மூலமா காங்கிரஸ் விட்டு வெளில வந்ததே பாஜகவுக்கு சந்தோஷம். திமுக வெளில வந்து நின்று போராடி இருக்கிறதோ தனியா இருக்கிறதோ பிஜேபிக்கு சந்தோஷம். நம்ம இந்த மசோதா போன்றவை வரும்போது நம்ம எப்படி நெளிவு சுழிவோட டீல் பண்ணிக்கலாம், நம்ம ரொம்ப டிப்ளமேட்டிக்கா டீல் பண்ணிக்கலாம், பாஜகவை கோபப்படுத்தாத விஷயமா டீல் பண்ணிக்கலாம். அதோட கூட்டணியும் சேர வேண்டாம். பட் அது நம்ம மேல இந்த ஆக்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் எடுக்காத, ஓரளவுக்கு ரொம்பவும் க்ளோஸா போகாம ரொம்பவும் விலகி இருக்காம 29 தேர்தல் நெருங்குற வரையும் கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை பிளே பண்ணலாம் தான் திமுக கையில எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. அவங்க ரொம்பவும் பாஜக நெருங்கி போயிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கே சரியில்லை. இங்க இருக்கிற பாஜக எதிர்ப்பு போட்ட திமுக விட்டுற வேண்டிய அவசியம் இருக்கும். அது முழுக்க அப்புறம் விஜய்க்கு போயிடும் அது ஆக்சுவலா. அதனால தற்சமயத்துக்கு இந்த பாலிடிக்ஸை கையில எடுத்திருக்காங்க. பாஜகவை கோபப்படுத்தாத ஒரு பாலிடிக்ஸை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விஜயை வைத்து பாலிடிக்ஸ் பண்றதுக்கு ரெண்டு பக்கமும் எனிமி வேண்டாம். நமக்கு ஒரு எனிமையை டீல் பண்ணலாம், இன்னொரு எனிமையை அவங்களோட பலமே திமுகவுடைய பலமே அந்த 22 லோக்சபா எம்பிக்களும் 10 ராஜ்யசபா எம்பிக்களும் தான். அதை வச்சுட்டு எவ்வளவு தூரம் நம்ம பாலிடிக்ஸை வந்து நைஸா நகர்த்தின்னு போடுறது தான் இப்ப அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை. அதை தான் இவங்க வந்து பண்றாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் விட்டு விலகி நின்று அவங்க செயல்படுறது வந்து திமுக பாஜகவுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை அவங்க தொடர்ந்து செய்வாங்க. தேசிய அரசியல் சார்ந்த விவகாரங்கள்ல முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலையீடு, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? அவர் தேசிய அரசியல் அவரோட ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? பாஜக கவர்மெண்ட் நிதியை வாங்கணும், அவ்வளவுதான். வேற அதுக்கு அவங்களை கோவப்படுத்தக்கூடாது. கொள்கை எதிரி பாஜக, அதுக்கு மேல நம்ம ஒன்றும் கண்டுக்கூடாது, அவ்வளவுதான். நீட் விஷயத்த ஒரு எடுத்து அறிக்கை விட்டு விடுங்க, அவ்வளவுதான். தர்மேந்திர பிரதான் ரஜன் பண்ணணும்னு சொல்றாங்களா சிஜேபி, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. அதெல்லாம் சொன்னா பாஜக கோச்சிக்கும். ரொம்ப காங்கிரஸோட இருக்கக்கூடாது, இந்தியா கூட்டணியில சேர்ந்துடக்கூடாது, சேர்ந்தா பிஜேபி கோச்சிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு பிஜேபி கிட்ட ஃபண்ட்ஸ் வாங்கணும். ஏன்னா நமக்கு வாக்குறுதி முக்கியம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அடுத்த வாட்டி. அதனால அவர் அந்த பாயிண்ட்ல, ஏன்னா இவர் சொன்ன பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமை, பெண்கள் பாதுகாப்பு, காவல் மரணங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே இன்னும் தொடர்ந்து நடந்துதான் இருக்கு. திமுகவை பத்தி என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் நடந்துதான் இருக்கு. அது நடக்காத இருக்கு, அது நடக்காத இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கவர்மெண்ட்லயும் நடக்குது, இவர் கவர்மெண்ட்லயும் நடக்குது. இவர் அதை பெருசுபடுத்திட்டாருன்னு தான் முக்கியம். தேர்தலுக்கு முன்னாடி திமுக வைத்து பெருசுபடுத்திட்டார். அந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும். ஆனா இவர் கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, அதை ஒரு நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்கு பணம் நிறைய தேவை. ரெண்டாவது வந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறார். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறாரா இல்லையான்றது இனிமே தான் பார்க்கணும். கீழே கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் எவ்வளவு தூரம் சரியா நடக்குது இனிமே தான் பார்க்கணும். ஆனால் சிலர்லாம் சொல்றாங்க ஒழிஞ்சிச்சு அது இதுன்றாங்க. அது அவ்வளவு சீக்கிரம் ஒழின்னு சொல்ல முடியாது. ஒழிஞ்சா நல்லதுதான். ஊழல்ன்றது இன்னும் ஒரு வேலையே ஆரம்பிக்கல, கவர்மெண்ட் வேலையே ஆரம்பிக்கல. வேலை ஆரம்பிச்சாதான் ஊழல் நடக்குதா இல்லையான்னு தெரியும். அதெல்லாம் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆனாதான் அதெல்லாம் சொல்ல முடியும். தற்சமயத்துக்கு அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, நம்ம எப்படி சென்ட்ரல்ல இருந்து ஃபண்ட்ஸா வாங்கி நம்ம வாக்குறுதிகளை நிறைவேற்றத்துக்கான விஷயத்த நடத்துறதுன்றதான் அவருடைய பாயிண்ட். ரொம்பவும் காங்கிரஸ் நெருங்கக்கூடாது, ரொம்பவும் பிஜேபி நெருங்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு மெஜாரிட்டியை கொண்டாந்தா இந்த காங்கிரஸையோ விசிகாவையோ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதிமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லிட்டு தேர்தலுக்கு போகலாம் பார்த்தா தேர்தல் கமிஷன் தேர்தல் நடத்த மாட்டேன்றான். ஸோ அதுல ஒரு பிரேக் வந்துருக்கிறதுனால இப்போ நம்ம எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. ரொம்ப பட்டும் படாமலும் பிஜேபியை கண்டிக்கணும், ரொம்பவும் காங்கிரஸோட நெருங்கி இருக்கிற மாதிரியான தோற்றமும் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு ரோல்ல தான் வந்து போயிட்டு இருக்காரு. ரொம்பவும் தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிர்ப்பு கிடையாது, ரொம்பவும் காங்கிரஸோட சேர்ந்து இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்க வேண்டாம். ரெண்டுத்துக்கு நடுவு ஒரு பிளே பண்ணலாம். நமக்குன்னு ஒரு ஆதரவு வர வரையும் கொஞ்சம் இந்த மாதிரி பிளே பண்ணிட்டு நமக்குன்னு ஒரு ஆதரவு வந்த பிறகு
கொஞ்சம் இந்த நிதி வாங்குற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிஜேபி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலான்றது அவருடைய நினைப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஆனா பிஜேபி கவர்மெண்ட் விஜய் அவர்கள் எப்படி பாக்குறாங்க? பிஜேபி கவர்மெண்ட் விஜயை வந்து சந்தோஷமா பாக்குறாங்க. இனிமையா பாக்கலையா? நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணிட்டாரு. திமுகவை தோக்கடிச்சிட்டாரு. திமுக கூட்டணி கட்சிகளை பிரிச்சு எடுத்துன்னு வந்துட்டாரு. அதிமுகவை உடைக்கிறாரு. நல்லா பண்றாரு. நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் கரெக்டா பண்றாரு. அதெல்லாம் பண்ணட்டும். நம்ம தம்பி நல்லா பண்றாரு, பண்ணட்டும். அது பண்ணிட கொஞ்சம் பார்க்கலாம். நமக்கு எதிராக எப்போ வராருன்னு பார்க்கலாம். நமக்கு எதிராக எப்போ வராரோ அப்போ அவரை டீல் பண்ணிக்கலாம். நமக்கு எதிராக வராதவரையும் நம்ம அவரை கண்டுக்க வேண்டாம் அப்படின்றது அவருடைய பாயிண்ட். நிறைய விஷயங்களை பயிர் முடியும். நன்றி. தேங்க்யூ.